ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஸோ இது ஆக்சுவலி தீபாவளி வீடியோ. தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் இது நான் ரிலீஸே பண்ணுறேன். தீபாவளிக்கு கண்டிப்பாக பெங்களூரில் இருக்க எல்லாருக்குமே ஒரு லாங் லீவ் கிடச்சிருக்கும். ஏன்னா நவம்பர் 1மே பெங்களூர் ஹாலிடே. ஸோ எங்களுக்கு 4 டேஸ் லீவு. அதுக்கு 30th அன்னைக்கு நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ தீபாவளிக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ சின்ன வயசில் தீபாவளினா எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் மூமெண்ட் இருக்கும். கிராக்கர்ஸ் வெடிப்போம் அப்படின்னு. பட் இப்போல்லாம் பெருசாக அது எதுவும் இல்லை. சாங்கியத்துக்கு மட்டும் ஒரு 2, 3 கிராக்கர்ஸ் வெடிச்சுட்டு விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் தீபாவளிலாம் போகும். உங்களுக்கு தீபாவளி அப்போ பட்டாசு வெடிக்க பிடிக்குமா பிடிக்காதான்றது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆப்வியஸாக தீபாவளினா கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் தான். ஸோ ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த ஸ்வீட் வந்து அதிரசம் ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு இந்த வாட்டி. பட் நான் வந்து இந்த வாட்டி நல்லா வராதுன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நான் பண்ண போகிறதுனால. பட் அது ஏதோ நல்லா வந்துருச்சு. ஸோ எஸ், ஃபுல்லாகவே எண்ட் டு எண்ட் நான் தான் பண்ணேன். பட் சுடுறது மட்டும் அப்பா பண்ணாங்க. மற்றபடி நான் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணேன் வீட்டில். யூசுவலாக நாங்கள் நோன்பு எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதிரசம் மேண்டேட்ரி. கண்டிப்பாக அது பண்ணியே ஆகணும். ஸோ சாமிக்கு நாங்கள் நோன்பு தட்டில் வச்சு அதிரசத்தை கொடுப்போம். அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட் எப்போவுமே அதிரசத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதிரசத்தை தாண்டி முறுக்கும் பண்ணுவோம். முறுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறவங்களுக்கு அது வச்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் பண்ணுவோம். அண்ட் வடை, பாயசம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ இதுதான் எப்போவுமே வழக்கமாக தீபாவளிக்கு பண்ணுறது. அண்ட் அதிரசம் சுடுறது வந்து ஒரு ஈஸி ப்ராசஸே கிடையாது. எனக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா எண்ட் டு எண்ட் நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ அது காய வைக்கிறதுலேருந்து கழுவுறதுலேருந்து எல்லாமே நான் பண்ணேன். ஸோ அது கழுவுறதுக்கு கூட ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த அரிசி கழுவுறதுக்கு அது 8 டைம்ஸோ 7 டைம்ஸோ கிட்டத்தட்ட கழுவணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி முன்னாடி நாளே கழுவி அது காய வச்சிரணும். ஸோ நெக்ஸ்ட் டே இன்னொரு வாட்டி லாஸ்ட் வாட்டி வாஷ் பண்ணி அதை ஆற வச்சு மிஷினில் அரைக்க கொடுத்துருவோம். ஸோ இப்படி தான் இந்த ஸ்வீட்லாம் செய்வாங்க. அண்ட் எல்லா இயரும் அம்மா தான் செய்வாங்க. இந்த வருஷம் மட்டும்தான் நான் செஞ்சேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ காலையிலேயே டவுனுக்குலாம் போயிட்டு வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே இந்த வேலை ஆரம்பித்தோம். அன்றைக்கி ஃபுல்லாகவே வேலையாக இருந்துச்சு. அம்மா தைக்கிறதுல பிஸியாக இருந்ததுனால நான் வந்து இது எல்லாமே நான் உட்காந்து பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் அப்பாவுக்கும் அன்றைக்கி லீவ் தான். ஸோ நானும் அப்பாவும் உட்காந்து இது எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு என்னோடய தீபாவளி ட்ரெஸ்க்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்லையே அது என்ன சாரீன்ட்டு. ஸோ அது அம்மாவோட கல்யாண சாரீ. அந்த சாரீக்கு 25 இயர்ஸ் ப்ளஸ் வந்து ஆகுது. இப்போவும் அந்த சாரீ அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாஃப்டான மெட்டீரியல், சாஃப்டான பட்டு சாரீ. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் டக்குன்னு கடைசி நிமிஷத்தில் அப்பாவுக்கு ட்ரெஸ் இல்லைன்றதுனால நாங்கள் அன்லிமிட்டெட் போய் ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ முன்னாடி அண்ணா போயிட்டுருந்தாங்க. நான் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு போய் செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்படி தான் எங்களோட தீபாவளி ப்ரிப்ரேஷன் எல்லாம் போயிட்டுருந்துச்சு. அண்ட் அம்மாவுக்கு வீட்லேயே சாரீ இருந்துச்சு. அண்ணாக்கு அவன் ஆல்ரெடி எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸு. ஸோ அண்ணாக்கு எடுக்கல. அப்பாவுக்கு மட்டும் இல்லாததுனால போய் எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் நாங்கள் ஆயுத பூஜை பண்ணாததுனால வண்டிக்கும் எல்லாம் சேர்த்து தீபாவளி அப்போ தான் பூஜை பண்ணணும். ஸோ வாட்டர் வாஷ்க்கெலாம் கொடுத்துருந்தோம் வெளியில். ஏன்னா அவங்க ரொம்ப க்ளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க. இயர்லி ஒன்ஸ் தான் பண்ணுறோம். இல்லை இயர்லி ட்வைஸ் பண்ணுறதுனால நாங்கள் வெளியிலேயே கொடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சு வந்தோடனே ஈவினிங் போல் அதிரசத்துக்கு பாக்கம் எடுக்க ஆரம்பித்தோம். அது எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த என்னை விட ஹைட்டாக இருக்குது அந்த பாத்திரம். அதில் நான் எகிறி பார்க்குறதுக்குள்ளே அந்த பாக்கு இருக்குமா இல்லையான்னு கூட தெரில. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் நான் ட்ரை பண்ணேன். ஸோ எப்படி வந்துருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் உங்கள் தீபாவளிலாம் எப்படி போச்சு அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இவ ஏன் எங்கே தான் போகிறா, டிஸப்பியர் ஆகிடுறா அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் முடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ எம்டெக்லாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீக் தான் முடிஞ்சுச்சு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எம்டெக் முடிச்சிட்டோம். ஸோ அதுவே ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் அது பதிவு பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி. இந்த எம்டெக்னால தான் எனக்கு இவ்வளோ நாள் வீக்கெண்ட்ஸ் கூட ரொம்ப டைட்டாக போயிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஓன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அவுட்புட் வருமானு யோசிச்சுட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு வந்து எல்லாமே முடிஞ்சுச்சு. அண்ட் நவம்பர் 13th என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். அன்றைக்கி தான் என்னோடய எம்டெக் ஃபைனல் வைவாலாம் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பர்த்டே அன்றைக்கி நான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளில வர்றதுன்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஸ்டார்ட் மாதிரி இருந்துச்சு பர்த்டேக்கு. மேபி இதுக்கு மேலேயாச்சு லைட்டாக சக்ஸஸ்னால் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைஃப் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொண்டு போக போகுது அப்படின்னு தெரியல எனக்கும். நெக்ஸ்ட் பாத் என்ன, இங்கே கண்டினியூ பண்ணுறதா இல்லை வெளியில் போகிறதான்றது எந்த பிளான்ஸுமே எனக்கு கிடையாது. பட் எல்லாமே ட்ரை பண்ணலாம். கிடச்சா ஓகே, கிடைக்கலன்னா நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ணுறதுக்கு கூட நான் ஓகே தான். ஸோ எந்த பெரிய பிளான்ஸுமே இல்லை. வாட் நெக்ஸ்ட்னு கேட்டால் கண்டிப்பாக என்கிட்டயே பிளான் இல்லை. ஸோ இனிமேலாச்சும் நான் கொஞ்சமாச்சும் ஆக்டிவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு டைட்டாக இருக்குது ரொம்ப ஸ்கெட்யூலு. ஸோ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் இது ஆக்சுவலி உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. எம்டெக் முடிச்சிட்டேன் அப்படின்றது. ஏன்னா நான் ப்ராக்ரஸ் ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருந்தேன். மிட் செமஸ்டர் போயிட்டுருக்கு, எத்தனாவது செமஸ்டர் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக முடிச்சது கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபைனலி முடிச்சிட்டோம் அப்படின்னு.
கம்மிங் பேக் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ்க்கு. ஸோ பாக்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தேன்ல, 3 பேர் வச்சு அது ரொம்ப டைட்டான மாவா பெசையணும். அது அண்ணா பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாரி தான் போயிட்டுருந்துச்சு எங்க தீபாவளி. அண்ட் நான் வந்து ஃபுல்லா பூஜை ரூம் கிளீன் பண்ற டியூட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எண்ட் டு எண்ட் நான் கிளீன் பண்ணிட்டேன்னா, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பூஜை பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அண்ட் நோன்பு டைம் கூட காலையிலேயே வந்துருச்சு. அதனால காலையிலேயே டக்குன்னு முடிக்கணும் அந்த டைம்க்குள்ள. இல்லன்னா மறுபடியும் 2 ஹார்ஸ் வந்து நல்ல நேரம் இருக்காது. அதனால முன்னாடி நாளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு, சாமி கும்பிட்டு நோம்பு எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு தான் பிளானிங் வச்சிருந்தோம். இந்த பேரண்ட்ஸ்லாம் எப்படி தான் எண்ட் டு எண்ட் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தா வீடு ஃபுல்லா திருப்பி போட்டு கிளீன் பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்சம் கிளீன் பண்றதுக்கே எனக்கு அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாவே டயர்டா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபீவரே வந்து படுத்துட்டேன். அந்த அளவுக்கு ஆயிருச்சு எனக்கு. அண்ட் பாட்டி வந்து எனக்கு ஆயில் வச்சு விட்டுட்டுருந்தாங்க. ஏன்னா, அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு. ஸோ பெரியவங்க ஆயில்லாம் வச்சா நம்மளுக்கு ரொம்ப மசாஜ் பண்ணி விட்டா சூப்பரா இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம. ஸோ அந்த மாரி தான் பாட்டி பண்ணி விட்டுட்டுருந்தாங்க எனக்கு. அண்ட் அது முடிச்சுட்டு டின்னர் முடிச்சுட்டு நைட் அதிரசம் சுட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. சின்ன வயசுல நெறைய மெமரீஸ் இருக்கும். அதிரசம் இதெல்லாம் சுட்டு படுக்கிறதுக்கே நைட்டு 1 மணி, 2 மணி ஆகும். ஆனா, இப்ப அதிரசம் மட்டும் தான் சுட்டோம். முறுக்கு நெக்ஸ்ட் டே சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு என் மண்டை மேல இருக்க கொண்டைய நீங்க பார்ப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த அதிரசம் சுடுறதுக்காகவே நாங்க வந்து தனியா ஸ்டவ் வாங்கி வச்சுட்டோம். அதிரசம், பிரியாணி இல்ல இந்த மாரி ஏதாச்சும் பண்றதுக்குன்னே இந்த மாரி ஸ்டவ் வாங்கிட்டோம். ஏன்னா, நார்மல் ஸ்டவ்ல அது பண்ண முடியறதில்ல. அதனால அம்மா வந்து சரி தனியாவே வாங்கி வச்சிரலாம். எப்படியும் கண்டிப்பா எல்லா வருஷமும் பண்ண போறோம். ஸோ தனியா இருக்கட்டுமே அப்படின்னு தனியா வாங்கி வச்சுட்டோம். அண்ட் ஒரு பக்கம் வந்து நான் தட்டுவேன். இன்னொரு பக்கம் பாட்டி எடுத்து ஆயில்ல விட்டாங்க. அப்பா திருப்பி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி பண்ணா சீக்கிரம் முடிஞ்சிரும்ல அப்படின்ட்டு தான் அப்படி பண்ணிட்டுருந்தோம். அண்ட் இனிஷியலா ஸ்டார்ட்டிங்கில கொஞ்சம் நல்லா வரல. எனக்கே டவுட் வந்துருச்சு நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு. பட் போக போக கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. நாங்க ஸ்டவ் ரொம்ப ஹைல வைக்கிறதுனால நல்லா தீஞ்சுட்டு இருந்துச்சு. பட் போக போக கரெக்ட்டா வந்துருந்துச்சு. ஸோ இப்படி தான் எங்களோட அந்த தீபாவளி பிஃபோர் டே போச்சு. அண்ட் கிராக்கர்ஸ் அப்போ வரைக்குமே நாங்க எதுவுமே வாங்கல. எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்ல கிராக்கர்ஸ் வாங்கணும் அப்படின்னு. எல்லா வருஷமுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல எனக்கு. சும்மா மேபி ஒரு 2, 3 ஃப்ளவர் பாட் இந்த மாரி தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தவிர, எனக்கு பெரிய கிராக்கர்ஸ் வெடிக்கணும்னு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. ஒரு ஒரு கிராக்கர் வெடிக்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, ஒரு இவ்ளோ காசு வேஸ்ட்டா போகுதே, சும்மா போகுதே அப்படின்னு தான் தோணும். தோ அது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். பட் எனக்கு அது என்னமோ அதில மணி அதில ஸ்பெண்ட் பண்றது பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மேபி அது ஒரு ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ். சின்ன வயசுல நானுமே கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சிருக்கேன். அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாத லெவல்ல வந்து நான் அது ஒரு ஹாப்பினஸ் தான் சின்ன வயசுல வெடிக்கும்போது, ஓகே நம்ம வீட்டு முன்னாடி இவ்ளோ குப்பை இருக்குல்ல, நம்ம இவ்ளோ வெடிச்சிருக்கோம் அப்படின்னு. பட் இப்ப அதெல்லாம் யோசிக்கும்போது இல்ல, நம்ப ஏர்ன் பண்ணும்போது தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியுது. அதனால பெருசா வாங்கல. நெக்ஸ்ட் டே இதுதான் என்னோட அவுட்ஃபிட். அம்மாவோட பட்டு சாரி, கல்யாண சாரி அண்ட் என்னோட ஜுவல்ஸ் வந்து நார்மலா எப்பவும் போடுற ஜுவல்ஸ் தான். பேங்கிள்ஸுமே நல்லா செட்டா இருந்துச்சு. ஸோ எப்பவுமே நான் மோஸ்ட்டா ப்ரிஃபர் பண்றது த்ரெட் பேங்கிள்ஸ் தான். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே. ஸோ காலையில ட்ரெஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சு, மேலே போய் கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா நின்னு பார்த்துட்டுருந்தேன். யார் யாரெல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு. பார்த்து முடிச்சுட்டு மருதாணிலாம் முன்னாடி நாள் நைட் வச்சிருந்தேன். அண்ட் ரெடி ஆயிட்டேன் ஆல்மோஸ்ட். சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன். அண்ட் என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. ஆஃபீஸ்லேருந்து ராமவர்ஷான்ட்டு என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. ஸோ அவங்க பிஜில இருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு போலேன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு ஏதோ பிளான்ஸ் இருந்ததுனால வீட்டுக்கு போகாதனால நான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே தீபாவளி ஒண்ணா செலிப்ரேட் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் நோம்பு தட்டெல்லாம் வந்து பாட்டி எனக்கு ரெடி பண்ணி குடுத்தாங்க. ஸோ வீட்ல பூஜை எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டு, நோம்பு எடுத்துட்டு வரலாம் கோயிலுக்கு போய் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். அண்ட் இதுதான் என்னோட அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்றது கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. அண்ட் அன்னைக்கு கொஞ்சம் மேக்கப் ஓவர் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அப்படி இந்த ஃபோன்ல தெரியுது. பட் அன்னைக்கு அவ்வளோ மேக்கப் போடல. பட் இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து ஸ்னாப்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். அண்ட் இங்க இருக்க பாட்டி தான் அம்மாவோட அம்மா. ஸோ நான் அவ வீடியோ எடுத்துட்டு இருக்கா, பாட்டி என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்ளோ பெரிய பொண்ணு இட்டாலா வேலைலாம் செய்றா அப்படின்னு. அப்புறம் அம்மா அங்கேருந்து ஏதோ சிரிப்பு காட்டிட்டு இருந்தாங்க. அதனால தான் நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தோம். அண்ட் சாரி வந்து நானும் அம்மாவுமே கட்டிட்டோம். ஆக்சுவலி எனக்கு சாரி கட்ட தெரியாது. கத்துக்கணும், கத்துப்பேன். அண்ட் அன்னைக்கு டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்குமே இந்த அவுட்ஃபிட் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த கலர் எனக்கு ரொம்பவே நல்லா செட் ஆயிருந்துச்சு. அண்ட் ஐஃபோன்ல ஏதோ ஒரு கோளாறு பண்ணி வச்சுட்டேன் கேமரால. அதனால தான் இவ்ளோ பிரைட்டா தெரியுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் அத நான் இன்னும் ரெக்டிஃபையும் பண்ணல. அது பார்க்கணும். பார்த்துட்டு நான் கண்டிப்பா மாத்துறேன். ஸோ அம்மா கிச்சன்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா பூஜை ரூம்ல பூ வச்சுட்டு இருந்தாங்க. நான் வீட்ல இருக்கிற எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அண்ணா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அப்பா வீட்ல பூஜை பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு தீபாவளிலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். நல்லா இருக்கணும். லைக் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வேண்டிட்டு
அண்ட் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கோவில்ல போனா அங்க அம்மன் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி வரலட்சுமி அம்மன் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அங்க போய் நம்ப பழைய கயிறெல்லாம் குடுத்துட்டு, புது கயிறுக்கு பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கயிறு கட்டுவோம். ஸோ எல்லா வருஷமும் நாங்க இதுதான் பண்ணுவோம். அண்ட் நம்மளுக்கு அங்க ஸ்பெஷல் பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா, எல்லா வருஷமும் நம்ம போறதுனால, ப்ளஸ் நோம்பு இருந்தாலே கண்டிப்பா அங்க ஸ்பெஷலா பூஜை பண்ணி குடுப்பாங்க அம்மன் முன்னாடி. ஸோ அந்த மாரிலாம் ரொம்ப நல்லாவே போச்சு இந்த வாட்டி தீபாவளி. உங்க எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது என்னோட தீபாவளி அவுட்ஃபிட் கிடையாது. தீபாவளி அவுட்ஃபிட் வந்து நான் பர்த்டேக்கு போட்டிருந்தேன். ஸோ அந்த பிக்குமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பர்த்டே அன்னைக்கு எதுவுமே பெருசா விளாக் எடுக்கல. ஸோ விளாக் எதுவும் இல்ல. பட் பிக்ஸ் மட்டும் நான் அட்டாச் பண்றேன். அண்ட் கண்டிப்பா என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த கலர் எப்படி இருக்குன்றதும் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பாவோட ஷர்ட்டுமே நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்பா ஜீன் போடவே மாட்டாங்க. நான் கம்பல் பண்ணி போட வச்சேன். போட சொன்னேன். அண்ட் இதுதான் நோம்பு தட்டு ஆக்சுவலி ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம். எல்லா வருஷமும் நோம்பு தட்டு அம்மா தான் எடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி நான் எடுத்தேன். ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. என்னால பிடிக்கவே முடியல. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அது வெயிட்டா இருக்கு அப்டின்னா. பட் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு நோம்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஹேப்பியா ப்ரே பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்தேன். ரிட்டர்ன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே லைக் ஸ்டேட்டஸ் ஒண்ணு போட்டிருந்தேன். அம்மா சாரியும் என்னோடது கொலாஜ் பண்ணி இன்ஸ்டால போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அது போட்டு 1 ஹார்லயே பீக் ஃபீவர் வந்துருந்துச்சு. லைக் ரொம்ப அதிகமான ஃபீவர். பாடி ஃபுல் பெயின். எப்படி திடீர்னு அவ்வளோ ஃபீவர் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. எனக்கே ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு கொஞ்ச நேரத்தில இவ்ளோ உடம்பு முடியாம போயிடுச்சே அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஸ்டி எடுத்தாங்க. ஒரு அரவுண்ட் ஒரு 1:00 அப்படி. ஸோ அப்போ கொஞ்சம் கம்மியாச்சு. மறுபடியும் என்ன ஆச்சுன்னு தெரியல. மறுபடியும் நான் அடங்காம ஸ்டேட்டஸ் போட்டேன். மறுபடியும் ஃபீவர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் ஷிவரிங்லாம் ஸ்டார்ட் ஆயி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஈவினிங் 5 வரைக்குமே. மறுபடியும் பாட்டி வந்து ஒரு 6:30க்கு டிஸ்டி எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீவரே கம்மியாச்சு. அவ்ளோ டிஸ்டியா இருந்துச்சு. அது எப்படி ஆச்சு என்னன்றது எனக்கும் தெரியல. மேபி அது சாரி கட்டினதுனாலயா என்னன்னு தெரியல. ரொம்ப டிஸ்டியா இருந்துச்சு. டிஸ்டி எடுக்கிற வரைக்குமே எனக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமா ஷிவரிங் லைக் படுத்து இப்படி ஷிவர் ஆயிட்டு இருந்தேன். பட் எண்ட் ஆஃப் த டே முடியும்போது ஹேப்பியா தான் முடிஞ்சுச்சு. டிஸ்டியெல்லாம் எடுத்து அப்புறம் பாட்டி சொன்னாங்க, "என்ன இவ்ளோ டிஸ்டியா இருக்கு உனக்கு" அப்படின்னு. பட் ஒரு விதத்தில ஹேப்பி மேபி எல்லாருக்குமே அந்த ட்ரெஸ் அவுட்ஃபிட் புடிச்சிருக்கும் அப்படின்னு. இன்னொரு விதத்தில இவ்ளோ கண்ணு பட்டுருக்கா அப்படின்ற மாரியும் இருந்துச்சு. அண்ட் யாராச்சு அந்த ரீல்ஸ் பார்க்கலன்னா, கண்டிப்பா நான் இன்ஸ்டாலயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் வீட்டுக்குள்ள ஏன் கிராக்கர்ஸ் வெடிக்கிறீங்கன்னு எல்லாருக்குமே ஒரு டவுட்டு. ஸோ அது ஏதோ ஒரு பழக்கமாயிடுச்சு சின்ன வயசுலேருந்து விளக்கேத்தி முடிச்ச உடனே அட்லீஸ்ட் ஒரு சுறுசுறுபத்தியாச்சும் நாங்க வந்து வீட்டுக்குள்ள ஏத்தணும் அப்படின்னு. அது சேஃப்டியோட தான் ஏத்துவோம். லைக் ஹால்ல தான் ஏத்துவோம். சுத்தி எதுவுமே இல்லாத மாரி பார்த்துட்டு தான் நாங்க பண்ணுவோம். அண்ட் இப்படிதான் போச்சு தீபாவளி ஆக்சுவலி. அண்ட் இதுதான் கோவில்ல வந்து நம்ம நோன்பு எடுக்கும்போது பண்ற பூஜை. ஃபோட்டோஸ்லாம் நான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இன்ஸ்டாகிராம் ஐடி வேணும்னா பவ்யஸ்ரீ கிருஷ்ணன் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஈவினிங் போல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். நானும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு, கொஞ்சம் ஈவினிங்கா கிராக்கர்ஸ் வெடிச்சோம். ஃபீவர்லாம் கம்மியானதுக்கப்புறம் சும்மா ஒரு 4 டப்பா வாங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அது மட்டும் போய் எல்லாரும் மேல மாடியில நின்னு அந்த ஃப்ளவர் பாட் மட்டும் வெடிச்சு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துட்டு, கொஞ்ச நேரம் மாடியில எல்லாரும் வெடிக்கிறதெல்லாம் பார்த்து, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கீழ வந்துட்டோம். அப்பவுமே எனக்கு கொஞ்சம் உடம்பு டவுனா தான் இருந்துச்சு. அந்த ஃபுல் டேவே அப்படிதான் இருந்துச்சு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். அப்படி இப்படின்ட்டு ஃப்ரெண்டு கூட இருந்ததுனால அப்படியே பேசி சிரிச்சு அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. எல்லாருமே சும்மா மாடியில போய் உட்காந்து யார் யார் என்னென்ன வெடிக்கிறாங்க அப்படின்லாம் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அண்ட் நைட்டு படுக்கும்போது அம்மா ரச சாதம் ஊட்டி விட்டாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு படுத்தவ தான். அவ்ளோ டயர்டா இருந்துச்சு அந்த டே வந்து. பட் எப்படியோ ஹோப்ஃபுல்லா அந்த டே நல்லபடியா முடிஞ்சுச்சு. ஸோ இப்படி தான் தீபாவளி போச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.